The important sums of inverse trigonometric function class 12 mathematics la what is the principal value of cos inverse cos 2 pi by 3 plus sin inverse of sin 2 pi by 3 இந்த cos inverse of cos 2 pi by 3 க்கும் sin inverse of sin 2 pi by 3 க்கும் உள்ள ரெண்டே நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டே ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 பை பை 3 ஈக்குவல் டு 2 பை பை 3 ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசுனா அவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் அப்படி வந்துச்சுன்னா அது ரெண்டும் கேன்சல் ஆகி வெறும் ஆங்கிள் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஆன்சர் வந்து 2 பை பை 3. இப்போ இந்த 2 பை பை 3ங்கிறது வந்து காஸ் இன்வர்ஸுடைய பிரின்சிபல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோம்னா இதுதான் ஆன்சர் நம்ம போட்டுடலாம். The principal value of cos inverse the range is 0, pi. 0லேருந்து பைக்கு இடையில தான் இந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதோட நம்ம வந்து இதை ஆன்சர்னு சொல்லிடலாம். 0, பைங்கிறது தான் வந்து பிரின்சிபல் வேல்யூவோட ரேஞ்ச், அதாவது காஸ் இன்வர்ஸோட. ஸோ ஆங்கிள் 2 பை பை 3 இஸ் திஸ் ரேஞ்ச், இந்த ஆங்கிள்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இது வந்து 0லேருந்து 180 வரைக்கும் இருக்கலாம், நம்மளது வந்து 120 தான், அதனால் இது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, இதுக்கு இடையில தான் இருக்குது. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 பை பை 3யோட ஆங்கிள் வந்து 2 பை பை 3, பிரின்சிபல் வேல்யூ வந்து 2 பை பை 3. அடுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை பை 3யோட வேல்யூ என்னென்னா இந்த சைனும் சைன் இன்வர்ஸும் கேன்சல் ஆனால் ஆங்கிள் வந்து 2 பை பை 3 கிடச்சிரும். சைன் இன்வர்ஸுடைய பிரின்சிபல் ரேஞ்ச் என்ன, சைன் இன்வர்ஸுடைய பிரின்சிபல் ரேஞ்ச் என்ன, -π/2, π/2, அதாவது -90லேருந்து +90க்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது நம்மளுக்கு வந்து 120 இருக்குது, +120 இருக்குது, அப்போ இதை விட அதிகமானதாக இருக்கிறது. அப்போ 2 பை பை 3 ஆங்கிள் இஸ் அவுட் சைட் திஸ் ரேஞ்ச், இது வந்து இதை விட வெளியே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைன் தீட்டா, அதாவது ஐடென்டிட்டி ஆஃப் சைன் தீட்டா, டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணணும். எப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். அதாவது சைன் 180 மைனஸ் தீட்டாவை நம்ம வந்து இதோட ஃபார்முலா என்னென்னா சைன் தீட்டா, சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. அப்போனா இங்கே இருக்க 2 பை பை 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் இந்த தீட்டாக்கு பதிலாக 2 பை பை 3ன்னு போடுறோம். அப்போ 2 பை பை 3 ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் 2 பை பை 3. 180லேருந்து 2 பை பை 3 120 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த எல்சிஎம் எடுத்தால் 3 பை மைனஸ் 2 பை, 3 பைலேருந்து 2 பை போச்சுன்னா நம்மளுக்கு என்ன பை கிடைக்கும், இப்போ பை பை 3ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த பை பை 3ங்கிறத நம்மளுடைய ஆன்சர். இந்த ஆங்கிள் வந்து பாருங்கள், இந்த ஆங்கிள் பை பை 3 இஸ் வித் த ரேஞ்ச் இன் ரெக்வயர்டு ரேஞ்ச் ஆஃப் -π/2, பை. இந்த π/2, -π/2க்கும் π/2க்கும் இடையில இந்த π/3ங்கிறது இருக்குது. அதனால இது வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை பை 3 ஈக்குவல் டு இந்த 2 பை பை 3க்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா பை மைனஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை போட்டோம்னா π/3ன்னு எழுதலாம். அப்போ இந்த சைன் இந்த சைனு கேன்சல் ஆகி நம்மளுக்கு π/3ன்னு கிடைக்கும். காசுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம் 2 பை பை 3ன்னு, அதை நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சது வந்து π/3, இதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கீழே வந்து காமனாக 3 இருக்கிறனால 2 பையும் பையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 3 பை 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 3 பை பை 3 3 கேன்சல் பண்ணால் பை. அப்போ இதோடைய பிரின்சிபல் வேல்யூ என்ன, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 பை பை 3 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை பை 3 உடைய பிரின்சிபல் வேல்யூ வந்து பை. ஓகே குட்டீஸ், நல்லா பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும், ரொம்ப ஈஸியான சம்மு. தேங்க்யூ.